இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டோர் நாங்கள் வாங்கும் போதே சிம்பிளாக தான் வாங்கினோம். ஆனால் இது மேலே அதிகமான வெயிலும் மழையும் பட்டதுனால இது ரொம்ப டேமேஜ்டு கண்டிஷனில் தெரியுது. இதுக்கு நாங்கள் நிறைய வாட்டி வார்னிஷ் அடித்தாலுமே இதோட ஷைனை எங்களால் தக்க வைக்க முடியல. சரி, இதுக்கு ஒரு மேக் ஓவர் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது எனக்கு வ்ரீத்ன்ற ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் அவங்களோட டோரில் இந்த மாதிரி வ்ரீத்தை வந்து ஹேங் பண்ணுவாங்க. இதை எது சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா யூனிட்டி, விக்ட்ரி அண்ட் செலிப்ரேஷனை சிம்பிளைஸ் பண்ணுது. சரி, நம்ம இதை வந்து வாங்கி நம்மளோட ஃப்ரண்ட் டோரை டெக்கார் பண்ணலான்னு சொல்லி நினைக்கும் போது அமேசானில் சர்ச் பண்ணால் இதோட ப்ரைஸ் வந்து 1000-2000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரி, கொஞ்சம் சீப்பான ஆப்ஷன் போய் பார்க்கலான்னு சொன்னால் சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. சரி, நம்ம இதோட மூலப்பொருட்களை வாங்கி இதை நம்மளே வந்து ஒரு டிஐஒயாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா அந்த மூலப்பொருட்களோட ரேட் ஒன்னோட ரேட் வந்து 200-300 சொல்லி போயிட்டே இருக்குது. ஸோ இதை ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு 1000 rupees ஆகிடும். இதை வந்து நம்ம டிஐஒயாக பண்ணலாம், வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ₹1 செலவில்லாமல் இந்த டிஐஒயை கேரி அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிஐஒய் பண்ணும்போது என்னோட சில்ட்ரன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. ஸோ அவங்களும் கொஞ்சம் பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க. ப்ளஸ் கேமரா ஃபுல்லாக அவங்க தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் அந்த கேமரா ஆங்கிள்காகவும் அவங்களோட டிஸ்டர்பன்ஸ்க்காகவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூரம் காலிடு என்ன பண்ண போறோம்னா ரவுண்டா தட்டி வச்சு பண்ண போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ரவுண்டா தட்டி வச்சு கட் பண்ண போறோம். கார்ட்போர்டு வச்சு. அம்மா கட் பண்ணுங்க. ஒரு கார்ட்போர்டு எடுத்து அது மேலே ஒரு தட்டு வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்பை ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே இன்னொரு ரவுண்ட் ஷேப்பு கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிக்கிறேன். சீக்கிரம் பண்ணுங்கம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வந்து ரவுண்டாக கட் பண்ணிட்டு அப்படியே கார்ட்போர்டை கட் பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரா பண்ண சர்க்கிளை நம்ம வந்து உள்ள ஒரு ஓட்டை வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வெளிப்பகுதியை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நாங்கள் வந்து ஒரு வீடு மாதிரி குடிசை வீடு மாதிரி பண்ண போகிறோம், தேங்காய் நார் வச்சு. கஷ்டப்பட்டு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவை நீங்கள் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வால் ஹேங்கிங்காக இது பண்ணியிருக்கோம். அதே போல் 2 சர்க்கிளை கட் பண்ணி எடுத்துட்டு அது 2த்தையும் ஃபெவிகால் போட்டு ஒட்டியாச்சு. வீட்டில் ரொம்ப நாளாக ஷோ கேஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இந்த பொருட்களெல்லாம் இன்றைக்கி நம்மளோட டிஐஒய்க்கு ரீயூஸ் ஆக போகுது. இதெல்லாமே நம்ம ஒரு பிரான்ச்சஸாக, அதாவது ஒரு பகுதியை கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு சிசர்ஸ் தேவை. உங்ககிட்ட ஃப்ளோரல் ஒயர்ஸ் இருந்தால் ஃப்ளோரல் ஒயர்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் இந்த ஸ்ட்ரிங் லைட்ஸை யூஸ் பண்ணால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது இல்லைன்னா உங்ககிட்ட இந்த சிம்பிளாக வீட்டுக்கு தேவைப்படுற அந்த கட்டு கம்பின்னு சொல்லுவாங்க, அது இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒர்க் ஆகுது. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது ஒர்க் ஆகலை. ஸோ இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட க்ரீன் கலர் பெயிண்ட் இல்லை, ஃப்ளோரல் ஒயர்ஸும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நல்லா விரித்து வச்சு பார்த்தாலும் நம்ம பின்னாடி கார்ட்போர்ட் தெரியும். ஸோ வீட்டில் ஆல்ரெடி இருந்த இந்த கிராஸ் மேட்டை கொஞ்சமாக கட் பண்ணி இதில் அட்டாச் பண்ண போகிறேன். இதை எப்படி கட் பண்ண போகிறேன்னா, சர்க்கிளோட கொஞ்சம் பெருசாக வச்சு ஒரே ஒரு கட் பண்ண போகிறோம். அதாவது ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் கட் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த கிட்ஸோட இந்த நோட் புக்ஸ் கவர் பண்ணுற இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை வந்து நான் இந்த கார்ட்போர்டை கவர் பண்ணுற மாதிரி கட் பண்ணி இதில் செலோ டேப் வச்சு ரோல் பண்ணிக்க போகிறேன். இந்த சர்க்கிளோட கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணணும். உள்ளேயும் கட் பண்ணணும், வெளியும் கட் பண்ணணும். இது எதுக்காக நான் போடுறேன்னா, இது எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸை இது தாங்கும். லைக் மழை, டஸ்ட் எல்லாம் இது தாங்கும். ஸோ இந்த கார்ட்போர்ட் வீணாகாது. அதுக்காக இதை நம்ம கவர் பண்ண போகிறோம். இது மேலே நம்ம ஒரு கிராஸ் மேட் தான் நான் சொன்னேன்னு கிராஸ் மேட் வச்சு இதுவும் அதே போல் கட் பண்ணி இதில் நம்ம ஸ்ட்ரிங் லைட்ஸ் வச்சு சுற்ற போகிறோம். இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை நான் இந்த கார்ட்போர்டில் அட்டாச் பண்ணுறதுக்கு செலோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ரோல் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரீத் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாகவே மேலும் கீழுமே இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை வச்சு செலோ டிப் வச்சு நல்லாவே கன்சீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேலே கிராஸ் மேட் வச்சுட்டு இந்த ஸ்ட்ரிங் லைட்ஸ் வச்சு ரோல் பண்ணிட்டேன். உங்ககிட்ட ஃப்ளோரல் ஒயர்ஸ் இல்லை கட்டு கம்பி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி செக்யூர் பண்ணிவிடுங்க. இதனால் ஸ்ட்ரிங் லைட்ஸுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த ஸ்ட்ரிங் லைட்ஸ் ஒயர் மேலாப்பில் இந்த கிராஸ் மேட்டில் தெரியும். அந்த இடத்துல நம்ம அந்த ஒவ்வொரு பிரான்ச்சஸும் எடுத்து அழகாக அதில் இன்சர்ட் பண்ணி விடணும். இதை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நல்லா ஃபுல்லராக இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட அன்ஈவன் ஷேப், இந்த கிராஸ் மேட் ரோல் பண்ணும்போது அன்ஈவன் ஷேப் இருக்கும், அது தெரியாது. இதை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸ் இல்லை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம இன்சர்ட் பண்ணோம். அப்போ தான் அது ஒரு சிமெட்ரிக்கலாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ரீத் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம டோரில் மாட்டணும். இதை மாட்டுறதுக்காக நான் நம்ம டோரில் இந்த ஸ்டிக்கர் ஹுக்ஸை அட்டாச் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச பைபிள் வேர்ஸ் ஒரு ஃப்ரேம் அட்டாச் பண்ணியிருக்கேன். கீழே இந்த ஹுக் மாட்டுறதுக்கு இடம் வச்சுருக்கேன். ஸோ ஃபைனல் ரிவீல் இதோ உங்களுக்காக. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.